ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கருத்தரங்கு தொடரின் அடுத்த கருத்தரங்கு எதிர்வரும் 10ஆம் தேதி மாத்தறையில் நடைபெறவுள்ளது. நேற்று கூட்டு எதிர்க்கட்சி அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் இது தொடர்பில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் GL பீரிஸின் இல்லத்தில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் கூட்டு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அரசியல் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியும் இக்கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மாத்திர மாகாண சபை தேர்தல்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்டங்களை மீளாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 12 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவினால் இது தொடர்பான அறிவித்தல் இன்று நாடாளுமன்றில் விடுவிக்கப்பட்டது. மாகாண சபை தேர்தல் சட்டங்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்ட கட்டமைப்புகளை ஆழமாக மீளாய்வு செய்தல், அது குறித்த அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்தல் மற்றும் நடைமுறையில் உள்ள சட்ட கட்டமைப்பை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் அமைப்பதற்கு தேவையான முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தல் என்பன இந்த விசேட குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பிரதான பொறுப்புகளாகும். இக்குழுவின் தலைவராக பேராசிரியர் AHMH அபேரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். ஏனைய உறுப்பினர்களாக கலாநிதி உபாலி பன்னிலக் முனீர் முலாஃபர், சட்டத்திரணி சுனில் வட்டகல, ரவி கருணாநாயக்க, JC அலவத்கல, ஹர்ஷன ராஜகருணா, கதிரவேலு சண்முகம், குகதாசன், ருவன் திலக்க ஜாய்கோடே, சட்டத்திரணி துஷாரி ஜாய்சிங்க, மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்திம ஹெட்டியாராச்சி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் அனைத்து சிறுவர் முன்பள்ளிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் இந்நடவடிக்கை கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்பள்ளி கல்விக்கான வேலை திட்டம் அமைச்சின் பாடப்பரப்பிற்கு அமைய எவ்வாறு செயற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் மாத்தறை மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்காலத்தில் ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயம் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் முதல் பரீட்சைகள் மற்றும் தவணை விடுமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சை கால அட்டவணையை கடந்த 2020ஆம் ஆண்டிற்கு முந்தைய நிலைக்கு 2027ஆம் ஆண்டு முதல் முழுமையாக கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவேவ தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு முதல் இலங்கையின் கல்வி முறைமை தொடர்ச்சியான தடைகளை எதிர்கொண்டுள்ளது. கொரோனா தொற்று, நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் சீரற்ற வானிலை போன்ற காரணங்களால் பாடசாலை நாட்காட்டி பாரியளவில் மாற்றமடைந்தது. இச்சீர்குலைவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 2027ஆம் ஆண்டு முதல் பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சைகள் அனைத்தும் அவற்றின் வழக்கமான கால அட்டவணையின்படி நடைபெறும் எனவும் நாளுக்கு கழுவேவ தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் புதிய கல்வியாண்டை தொடங்குவதற்கு ஏதுவாக இந்த ஆண்டு எஞ்சியுள்ள 2 பாடசாலை விடுமுறை காலங்களும் வழக்கத்தை விட நீண்ட நாட்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரணதர பரீட்சைகள் எவ்வித மாற்றமும் இன்றி திட்டமிட்டபடி டிசம்பர் மாதம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ்போதரகமவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி சந்தேக நபர் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கு நீதவான் தடை விதித்துள்ளார். இந்த வழக்கு கடந்த 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான கபில சந்திரசேன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி TNC அரச குலரத்னவினால் இந்த பிணை கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இப்பிணை கோரிக்கைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான அதிகாரிகள் அன்றைய தினம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். எனினும் இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதவான் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவை இன்று முற்பகல் அறிவித்தார்.
கொழும்பில் வீடொன்றில் பெருந்தொகை தங்க நகை மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் உரிமையாளர்கள் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இக்கொள்ளை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டின் கட்டட வேலையில் ஈடுபட்ட குழுவினராலேயே இத்திருட்டுச் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆட்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வீட்டிற்குள் சென்றுள்ள நிலையில் குறித்த குழுவினர் 30 பவுண்ட் தங்கம் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு தலைமறைவாகியுள்ளனர். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பில் தெஹிவளை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதியில் அண்மை காலமாக திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் இது குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். நாட்டின் முன்னணி வணிக வங்கியொன்றில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளது. நிலையான வைப்பு கணக்கிற்கு வைத்திருந்த வாடிக்கையாளர் ஒருவரின் கணக்கில் இருந்து 10 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணம் அவரது அனுமதியின்றி திருடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு எவ்வித முன் அறிவித்தலும் இன்றி அவரது கணக்கில் இருந்து பணம் பல கட்டங்களாக வேறு நிதி நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தனது கைபேசிக்கு வந்த குறுஞ்செய்திகளை அவர் கவனிப்பதற்குள் சில வினாடிகளிலேயே ஒட்டுமொத்த பணமும் திருடப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் வங்கி நடத்திய உள்வாரி விசாரணையின் பின்னர் வங்கியின் கணனி அமைப்பில் எவ்வித கோளாறும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மோசடிக்காரர்கள் வாடிக்கையாளரின் சரியான பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தியே உள் நுழைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியின் தரவுத்தளத்தில் பதிவு செய்யப்பட்ட அதே தொலைபேசி சாதனத்தின் ஊடாகவே இக்கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றதாகவும் வாடிக்கையாளரின் கைபேசியை வெளியார் யாரேனும் ஊடுருவி இந்த மோசடியை மேற்கொண்டிருக்கலாம் எனவும் வங்கி நிர்வாகத்தினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இந்த நிதி இழப்பிற்கு தம்மால் பொறுப்பேற்க முடியாது என தெரிவித்துள்ள வங்கி இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் வாடிக்கையாளருக்கு அறிவுறுத்தியுள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை கைதி ஒருவர் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொரலை போலீசாரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த கைதி கடந்த 3ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையின் துப்புரவு பணிகளின் போது தப்பிச் சென்றிருந்ததுடன் அதன் போது சிறைச்சாலை அதிகாரிகளால் மீண்டும் பொறுப்பேற்கப்பட்டிருந்தார். இதன் பின்னர் குறித்த கைதி திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போதே உயிரிழந்திருந்தார். எவ்வாறாயினும் சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை தாக்கியுள்ளதாக உயிரிழந்த கைதியின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதற்கமைய இச்சம்பவம் தொடர்பில் வெலிக்கடை சிறைச்சாலையின் 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தொடர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குகளை எண்ணும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளன. இதனை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் வெற்றியாளர்களின் விவரங்கள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக 73 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாகியுள்ளது. இது தவிர திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். கொளத்தூரில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரும் தோல்வியடைந்துள்ளார். இந்நிலையில் அதிமுக 53 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இத்தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும்